நமது சித்தர்களும், மகான்களும் இந்த கலிகாலத்தில ஒவ்வொரு மனிதனுக்கான இருக்கிற பிரச்சனை என்னென்ன ஏற்படும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே கணித்து, ஒரு வாழ்க்கைய நெறிப்படுத்தக்கூடிய விஷயத்த வந்து படிப்படியா சொல்லி குடுத்துட்டு போயிருக்காங்க. அதனுடைய முக்கியமான ஒரு பங்களிப்புன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த தாயத்துன்ற விஷயம். அது ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள அடைக்க முடியாது தாயத்துன்றது. மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயம். ஒரு ஜெனரேஷன், ஒரு வம்சாவழியினுடைய அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கிய விஷயம் தான் தாயத்து. அதுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் உண்டு. இன்றைய காலகட்டத்தில சற்று மறைஞ்சிருக்கு. அது கொஞ்சம் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருந்தாலும் கூட, தாயத்து அப்படின்றது ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, முதல்ல அடிப்படையில நோய் எதிர்ப்பு தன்மைய உருவாக்கக்கூடிய முக்கியமான பங்களிப்பு தாயத்துக்கு உண்டு. அதாவது தொப்புள் கொடி தான் அதில வச்சுப்பாங்க குழந்தது. ஏன் அப்படின்னும்போது, இந்த குழந்தைக்கு அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல கடுமையான உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுக்கும்போது, அத பயன்படுத்தும்போது அந்த நோய் குணமாயிடும். இன்னும் சொல்லப்போனா, இது குழந்தைகளுக்கு மட்டுமே கிடையாது. சித்தர்களும், மகான்களும் தாயத்த பயன்படுத்தியிருப்பாங்க.